சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் அருகே டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? தமிழகத்தில் பொறுத்தவரையுமே விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மேகதாது அணைக்கு எதிராக தான் இந்த விவசாயிகள் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று பார்த்தோமென்றால் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் மைதானம் அருகே ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தற்பொழுது டெல்டா விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால், கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் மற்றும் காவிரி நடுவே தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகளை அலட்சியப்படுத்தி கர்நாடக அரசு பொறுத்தவரையுமே மேகதாது புதிய அணை கட்டுவதற்கு தீவிரமாக முனையம் காட்டு வரக்கூடிய நிலையில் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் 2.0 திட்டத்தை வேளாண்மை துறையில் உடனடியாக அமுல்படுத்தவும் மாநில அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தான் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் பார்த்தோம் என்றால் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என இதற்கு முன்பாக வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என தமிழக அரசுக்கு எதிராகவும் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் கண்டன கோஷங்களோடு இந்த போராட்டமானது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நிலப்பரப்பை வைத்துக் கொண்டு இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடாது என தற்பொழுது விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்தால் மட்டுமே விவசாயிகளின் இது பொறுத்தவரையுமே அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்த முடியும். இல்லை என்றால் எங்களுக்கு இறக்கும் வரை எங்களுடைய வாழ்வு இப்படிதான் செல்லும் என தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி தூக்கு கையை போட்டுக்கொண்டு தற்போது இந்த இடத்தில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டமானது தற்போது நடைபெறவில்லை என்றாலுமே இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே நாங்கள் சென்னையில் தொடங்கி இருக்கிறோம். உடனடியாக இந்த கோரிக்கைகள், அதாவது 3 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்த விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மேலும் இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும், இந்த மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் திட்டங்கள் அனைத்து முழுமையாக பெற வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எங்களுடைய போராட்டமானது நாங்கள் இந்த இடத்திலேயே கூட தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கு தயாராக உள்ளோம். இல்லை என்றால் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிராகவும் மேலும் அந்த மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த கண்டன கோஷங்களானது எழுப்பப்பட்டு இந்த போராட்டமானது நடைபெற்று வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. காணாத உற்பத்தி 47 லட்சம் மெட்ரிக் டன் இருந்து 60 லட்சம் மெட்ரிக் டன் ஆச்சு. அப்ப 60 லட்சம் மெட்ரிக் டன் கொடுக்கிற எங்களுக்கு, இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு உணவு காவிரி நீர் எங்கள் உரிமை, காவிரி நீர் எங்கள் உரிமை, எங்கள் உரிமை வறண்டு போகும். 1 ஏக்கர் வாழை போடணும்னா 75,000 ரூபாய் ஆகும். 1 ஏக்கர்